தேவனுடைய வசனத்தை கொஞ்ச நேரம் தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச வேண்டிய, அது தேவன் எனக்கு உணர்த்தின அல்லது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த, என் சிந்தையில் அவர் வைத்த ஒரு மகிமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியும் உன்னதத்திலிருந்து ஆவியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியும் உன்னதத்திலிருந்து ஆவியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு அக்கினி, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட ஒரு அக்கினி, யார்கிட்ட இருந்து ஆவி? அப்போ உங்க ஆவி, உங்க ஆவி அதுதான் பாவி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆவி தான் என்னது? பாவி. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி, உன்னதத்திலிருந்து ஆவி என்கிற தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சத்தமா. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமிற்கும் ஈசாக்கிற்கும் தேவனாய் இருக்கிறவர், கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று, நல்ல கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில், வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில், எலியாவுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் சபைக்கு தெரிந்திருக்கும். இந்த சம்பவங்கள் தெரியாத நபர்கள் இருக்கவே முடியாது. ஆண்டவர் எலியாவை அழைக்கிறார், அபிஷேகிக்கிறார். எலியாவின் மூலமாய் கர்த்தருடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது. தேவன் என்ன பேச விரும்புகிறாரோ அதை அந்த பட்டணத்திற்கு பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை எலியாவின் மூலமாய் செய்ய துவங்குகிறார். 17வது வசனத்தில், 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் எலியாவை அழைத்து ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வைத்து தீர்க்க தரிசனங்களை சொல்ல வழித்து, இது எல்லாம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்குது. பஞ்ச காலம், கர்த்தர் அவனை பராமரிக்கிறாரு, போஷிக்கிறாரு. இது எல்லாம் 17ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனம். முதல் தீர்க்க தரிசனம் மழை வராதுன்னு. 2வது தீர்க்க தரிசனம் யாரை கொண்டு மழை வராது என்று சொன்னாரோ அதே தீர்க்கனை கொண்டு மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, மழை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? மழை வந்துச்சா வரலையான்னு பிரச்சனை இல்லை. இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சம்பவங்கள் இருக்கு, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்தில் சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். அந்தி என்னன்னாங்க? யார் சொன்னது? சகோதரி. என்ன? சாயங்கால வேலை. சூப்பர். அந்தி பலி சாயங்காலம்னா எப்போ வந்து ஆரம்பிக்குது? 4 மணியா, 3 மணியா, 2 மணியா, 1 மணியா, 12 மணியா, 6 மணியா, 5 மணியா? குட் ஆஃப்டர்நூன் எப்போ சொல்றீங்க? என்னங்க? 5 மணிக்கா? ஏசப்பா. குட் ஆஃப்டர்நூன் ஸ்கூல் பிள்ளைங்க குட் ஆஃப்டர்நூன் எப்போ சொல்லுவீங்க? பழைய எஸ்எல்சி கை தூக்குங்க. பழைய எஸ்எல்சி, ஆதி காலத்து 10வதுலாம் கை தூக்குங்க. எப்போ குட் ஆஃப்டர்நூன்? எப்போம்மா குட் ஆஃப்டர்நூன்? பார்த்தீங்களா? ஐயா 21 நாள் அந்தி பலி வச்சாலும் உங்களுக்கு எப்போ அந்தின்னே தெரியல. எப்போ? 5 மணிக்கா? 2 மணிக்கா? ஃபர்ஸ்ட் லைனில் 3 மணி, 2வது லைனில் 5 மணி. 5 மணியா 2 மணியா? 2 மணி. நீங்கம்மா? ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது, அந்தி பலி
எல்லாம் படித்த பிள்ளைங்களாம் கை தூக்குங்க. வாலிப பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கிறவங்களாம், காலேஜு நல்லா நாங்கள் கை தூக்குங்க. சபையில் கை தூக்குங்க. படித்த பிள்ளைங்களாம் கை தூக்குங்க. நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. அங்கே நிறைய பேர் அப்படி தலையெல்லாம் கீழே. நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா ஆங்கில வேதாகமெல்லாம் கொண்டு வரணும். டெக்னாலஜி வளருது, ஃபோன் எல்லாம் கையில் வச்சுருக்குறோம், ஃபோனில் எல்லாம் தெரியும். ஆனால் பைபிளில் சில விளக்கங்கள் வந்து தமிழ் பைபிள் படித்தா புரியாது. கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? தமிழ் பைபிள் படித்தா புரியாது. தமிழ் பைபிளில் ஒரிஜினல் விளக்கம் தெரியாது, உண்மையான விளக்கம் தெரியாது. அப்போ ஆங்கில வேதாகமம் படிக்கணும். அதுதான் ஆங்கில வேதாகமம் கொண்டு வரணும். ஒரு அலையில சொல்லுங்கள். எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இன்னும் இங்கிலீஷ் பைபிள் கூட எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறோம். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நமக்கு படிக்க தெரியாது. அந்த மாதிரியா படித்த பிள்ளைங்கள்லாம் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசிக்கணும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது அந்தி பலினா எப்போவா? இப்போ சொல்லுங்கள், எப்போவா? ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு எப்போன்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது ஈவினிங் டைமா. ஒரு அழிலே சொல்லுவோமா? எப்போவா? அப்போது அந்தி பலினா எப்போங்க? எந்த டைம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 5 மணியா? அப்போ இப்போ நம்ம அந்தி பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்படியா? ஆக்சுவலி பாஸ்டர் கரெக்டான நேரத்தை நியமித்திருக்கிறாரு. சரியான நேரம் அந்த 2-3 மணிக்கு மேலேருந்து மாலை வரைக்கும் அந்தி பலி தான், அந்தி நேரம் தான். இங்கே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்கிறாரு, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எலியா வந்து நிற்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்க ஒரு பெரிய அழகான சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் கர்த்தர் 3 ஒரு மகா பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை தான் நான் உங்களோட கூட பேச போறேன். என்ன அப்படின்னா, எலியாவை கொஞ்ச நாள் ஒளிந்திருக்க சொல்லுகிறார். தேவன் தான் சொல்றாரு, கொஞ்ச நாள் யாருடைய கண்களுக்கும் படாமல், மெயினா யாசபேல் ஆகாப்புக்கு கண்களுக்கு மறைவாக ஒளிந்து கொண்டு கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் எப்ப தெரியுமா? மறுபடியும் ஒரு 3.5 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன்னை என்ன பண்ணி ஆகாப்புக்கு உன்னை காண்பித்துக்கொள். அப்படின்னா சில நேரம் நம்ம அப்பப்போ நம்மளை சர்ச்சில் வந்து காண்பிக்கணும், ஆண்டவர்கிட்ட அட்டனன்ஸ் போடணும். ஒரு அல்லையில சொல்லுங்க. ஆமாம், சிலருக்கு முன்னாடி அப்பப்போ நம்ம இருக்கிறோன்றதை காண்பிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் அப்படியே நம்ம பார்க்காம இருந்தோம்னா நம்மளை செத்துட்டோன்னு நினச்சிப்பான். இருக்கிறீங்களா, நாட்டில் தான் இருக்கிறீங்களான்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அவங்கள பார்க்கறதே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆகாப்புடைய கண்களுக்கு எலியா தென்படவே இல்லை. அவன் உள்ளத்தில் இருக்கிறத ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே சொல்றாரு, நீ மறுபடியும் போய் உன்னை ஆகாப்பு ராஜாவுக்கு உன்னை காண்பித்துக் கொள் அப்படின்றாரு. சரி ஆண்டவரே போறேன், நீர் சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல முடியும்? ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? ஆனால் நம்ம மட்டும்தான் அப்படி செய்கிறோம். அவர் சொன்னால் கூட செய்யறதில்லை. என்ன சொல்லு செய்யறதில்லை. ஆனால் எலியா அப்படி கிடையாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அவர் சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாப்புடைய ராஜாவிற்கு முன்பதாக போய் நிற்கிறார். தன்னை காண்பிக்கிறாரு. காண்பித்த உடனே டே இன்னும் நீ நாட்டில் உயிரோட தாங்கிறியா அப்படின்னு பார்க்குறாரு. பாருங்க, காண்பிக்கிறாருன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன் விஷயத்த. அவர் உபதியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஆகாப் ராஜாவுக்கு வேலையாளாக கூட இருக்கிற ஒரு நபர் மூலயமா சொல்லி அங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது, கம்யூனிகேஷன், ஒரு பெரிய உரையாடல். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. போய் காண்பிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு ஆகாப் எலியாவை பார்த்து, நீ தானே இந்த ஜனங்களுக்குள்ள கலக்கத்தை வச்ச ஆளு. ஜனங்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க, எல்லாரும் பயபக்தியோடு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுக்கிட்டு, நான் எதை தெய்வம் சொல்கிறேனோ அதை நம்பி, நான் எங்கே பலியிட சொல்கிறேனோ அங்கே பலியிட்டு, என்னெல்லாம் நான் சொல்கிறேனோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒரு ஆள் பெரிய புரட்சியாளன் மாதிரி வந்து என்னென்னமோ பேசி எதோ செஞ்சு தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை கலங்க பண்ணுகிறவன் நீர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எலியா அங்கே சொல்கிறாரு, அட முட்டாள், நான் கலங்க பண்ணலை. யார் தான் கலங்க பண்ணது? இஸ்ரவேலின் தேவனா? பைபிள் அப்படியே போட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவனா. யார் கலங்க பண்ணது? யாருங்க? ஆகாப்பும் அவன் குடும்பத்தாரும். யாருங்க? இஸ்ரவேல். வேதம் தெரியல பார்த்தீங்களா? இஸ்ரவேலிலே நெடுநாளா என்ன கிடையாது? நேத்து இஸ்ரவேலிலே நெடுநாளாய் வேதம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில வசனம் இல்லை.
யாருங்க? யார் கலங்க பண்ணினதுன்னு எலியா சொல்றாரு? அவன் தகப்பன் விட்டாரோ. அப்புறம் யாருங்க? சரி, யாருங்க? யாருங்க? கை தட்டலாமா? ஆமா, அவன் கூட சிங் சாங் அடிக்கிறாங்க பாருங்க, பாகால் தீர்க்கதரிசிகள். அதாவது ராஜாவுக்கு அவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கர்கள். இவங்களெல்லாம் சேர்ந்து நீங்க தாண்டா இதை பண்ணீங்க அப்படின்றாரு. இதையெல்லாம் சொன்ன பிறகு ஒரு அழகான சம்பவத்தை தான் இங்க சொல்றாரு. நீயும் உன் கூட இருக்கிற உனக்கு ஜால்ரா தட்டுற, உண்மையான சத்தியத்தை பேசாத, சத்தியத்தை சத்தியமாய் மக்களுக்கு உபதேசிக்காத இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாரையும் எவன் இருக்கிறானோ, எந்தெந்த ஊர்ல இருக்கிறானோ எல்லாரையும் வர சொல்லு இந்த இடத்துக்கு. எங்க? எந்த இடம்? ஐயாக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சொல்லி முடியறதுக்குள்ள சொல்றாரு கர்மேல். ஆமா, ரெடியா இருக்கணும். வசனத்தை அப்படி மண்டையில வச்சிருக்கணும். வசனத்தை மண்டையில் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த கடைசி நாட்களில் வசனம் பைபிள்லாம் இருக்காது உங்க கையில், வசனம் இங்க இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமா, கர்மேலுக்கு எல்லாரும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. நம்மால் எத்தனை பேர் கூட்டமாக வந்தாரு? இன்னைக்கு உங்களை நம்பி நாங்கள் பாஸ்டர்லாம் இறங்கலாம், பரவாயில்ல. பாம்பன் பகுதியிலிருந்து சுமார் ஒரு 50 பேர் நம்பி பாஸ்டர் தைரியமாக ஒரு சண்டைக்கு இறங்கிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இறங்கலாம் தானே? ஆனால் அவர் பாஸ்டர் இறங்க மாட்டார். நான் கேட்குறேன், இறங்கலாம் தானே உங்களை நம்பி? வாயை திறக்க மாட்டீங்களா? வர மாட்டீங்களோ? அவர் ஒரு யுத்தத்துக்கு நின்னா வர மாட்டீங்களோ? வருவீங்க தானே? உங்களை நம்பி தான் நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் ஜபங்கள் நீங்கள்லாம் வந்து நிற்கிறது. ஆனால் பார்த்தீங்களா, அவர் எல்லாம் சொல்கிறாரு, உன்னை நம்பி இருக்கிற, உனக்கு உபதேசிக்கிற, உனக்கு ஃபேவராக பண்ணுற எல்லா பயனையும் வர சொல்லு, நானும் வரேன், மோதி பார்த்துருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்ன பண்ணி பார்த்துடலாம்? மோதி பார்த்துடலாம். எல்லாம் தீர்க்கதரிசிகள் வராங்க, சுமார் 450 பேர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்மால் சிங்கிள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருங்க? நல்ல சவுண்டா சொல்லுங்க. ஆமா, 450 பேர். 450 பேர் ஒரே இடத்துல, பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். 450 பேர். ஆப்போசிட்ல ஒரே மனிதன் நிற்கிறார், எலியா. அவர் சொல்றாரு, வசனம் வாசிங்கன்னா அழகா தெரியும். அந்த பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் வந்த பிறகு சொல்றாரு, டேய், எவ்வளவு நாள் 2 நினைவுகளோடு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். சில நேரம் நல்ல உபதேசத்தையும் உபதேசிக்கணும், அதே நேரத்தில் தவறான காரியங்களையும் செய்யணும். இப்படியே நீ எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருப்ப? ஜனங்களையும் பார்த்து கேட்கிறாரு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. எல்லா மக்களும் என்ன தெரியுமா? பல மக்களுடைய வாழ்க்கையில் இதுதான். இங்க அற்புதம் நடந்தா அங்க பாதி கூட்டம், மறுபடியும் இங்க நடந்தா இங்க வரும் கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஸ்டடி மைண்ட் கிடையாது, ஒரு இடத்துல நிக்கிற இது கிடையாது. அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருப்ப 2 நினைவுகளோடு? அப்ப சொல்றாரு, உனக்கு எனக்கு ஒரு சவால் வச்சுக்கலாம், ஒரு பெரிய சேலஞ்சு. 3 காரியம் இந்த வசனத்தில் நடக்குது. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் அந்த இடத்துல 3 காரியம் நடக்குது. எலியா சொல்றாரு, நீ தெய்வம் நினைக்கிறத நீ தெய்வமாவே நம்பு, நான் உன்னை வேணான்னு சொல்லலை, உனக்கு அது தெய்வமாவே இருக்கட்டும். ஆனா உன்னுடைய தெய்வம் தெய்வமானால் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம். அக்னியை கொண்டு, அக்னியினால் எது வெளிப்படுகிறாரோ, எந்த தேவன் வெளிப்படுகிறாரோ அதுதான் தெய்வம். அப்படி இல்லைன்னா என்ன கிடையாது? தெய்வம் கிடையாது. நீ என் முன்னாடி தோத்து போன ஆட்கள், அந்த பாகால் தெய்வங்களை யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ அவங்க எல்லாரும் என் முன்னாடி யாருங்க? யாரு? தோற்று போனவன் சொல்றாரு. இவங்க உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன கான்ஃபிடென்ட் உங்களுக்கு? எலியா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியா இவங்க தெய்வத்தின் மேல அவ்வளோ நம்பிக்கை. அப்படியா நீங்க சொல்லிட்டு இது ஓகே, அப்போ நான் உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எலியா சொல்றாரு, ஒரு பள்ளம் வெட்டு, அதில் ஒரு காளையை கொண்டு வா, 2 காளையை தேர்ந்தெடு, உனக்கு ஒரு காளை, 450 பேருக்கு சேர்த்து ஒரு காளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு காளை. இவர் கூட யாருமே இல்லை. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு சார்பா எல்லாருக்கும் இவர் நிற்கிறாரு. ஏன்னா சிலரை கொண்டு போட்டா யேசபேல். எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஒரு காளையை தெரிந்து கொள், அதை சந்து சந்தா துண்டித்து கட் பண்ணி அந்த பலிபடங்கள்ல இது பண்ணி
தண்ணி எல்லாம் ஊற்றி நீ என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, உன் கடவுளை நீ எப்படி கூப்பிடு நீ கூப்பிடு, உனக்கு டைம் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்றாரு. ஏன் சொல்லுங்க? எப்பயுமே மெஜாரிட்டி உள்ள பீப்புள்ஸ் தானே அதிகமான அல்லையா சொல்லலாமா? சபையில் கூட இப்போ மெஜாரிட்டின்னு பார்த்தா நீங்கள் தான். இவங்கெல்லாம் பாவம் மைனாரிட்டியில் இருக்கிறாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி சொல்லும் போது தான் சந்தோஷமாகுது. அப்படியாவது நீங்கள் சொல்கிறீங்களே எங்களை பெரிய ஆளுன்னு ஒரு அல்லையா சொல்லலாமா? ஆமாங்க, உண்மையாகவே கர்த்தர் கூட பாரு, எங்கள் பைபிளில் நிறைய பேர் தேடி போனதெல்லாம் யார் தான்? யாருங்க சொல்லுங்க, சவுண்டாக சொல்லுங்க. ஒன்றும் சந்தேகமே பட வேணாம். பாஸ்டர் அப்படி நீங்கள் தப்பாக சொன்னால் கூட நான் ஒன்றும் உங்களை திட்ட மாட்டேன். யாரை தான் அதிகமாக தேடி போனார்? ஆமாம், ஏன்னா அவர் மைண்டில் தெரியும் நம்ம ஆளுங்கிட்ட சொன்னால் தான் சில விஷயங்கள் ஸ்பீடாக போய் ரீச் ஆகும். ஒரு அல்லையிலே சொல்லலாமா? அதை கூட இல்லை, அவர் சொல்கிறத தவிர மீது எல்லாமே போய் ரீச் ஆகிடும். அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று சொல்கிறது. மெஜாரிட்டியான ஆட்கள் நீங்கள் 450 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் ஜாஸ்தியான மக்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துக்கோங்க. எலியா சொல்கிறாரு, நீங்கள் முதல் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. வீட்டில் போய் அந்த வசனம்லாம் வாசித்து தியானிங்க. கர்த்தர் உங்களோட கூட புது புது அந்த தாட்டில் பேசுவார் ஆண்டவர் உங்ககிட்ட. இப்படி எலியா சொன்ன உடனே எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து அந்த முறைமையின்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காளையை துண்டு துண்டா அப்படியே சந்து சந்தா துண்டித்து அந்த கட்டைகள்லாம் விறகு கட்டைகள்லாம் அடக்கி அதை சுற்றிலும் என்ன பண்ணுறாங்க? தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய ஆராதனையை துவங்க ஆரம்பிக்கிறார்கள். கையை உயர்த்தி வரல சொல்ல கேட்கிறேன். இல்லாத ஒன்றுக்கு நீ என்ன பண்ணாலும் செயல்படாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமாம், ஆரம்பிக்கிறான். பிகினிங் நம்மளை போலவே ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிக்கிறார் போல் இருக்கு. அடுத்தது ஒரு பாடல், பக்தி பரவசம். நேரம் ஆகுது ஒரு அல்லையா சொல்லுங்க, நேரம் ஆகுது. எலியா மாட்டு அப்படியே டிப்டாப்பா பாஸ்டர் மாதிரி டைக்கு எல்லாம் கட்டிட்டு உட்காந்துருந்தாரோ, ஒருவேளை சஃபாரி போட்டு உட்காந்துட்டு இருந்தாரோ, கோட்டு போட்டு உட்காந்துட்டு இருந்தாரோ தெரியல. அவர் மட்டும் சேரில் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காரு. என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க, ரொம்ப நாளாக வித்தை காட்டிக்கிட்டே இருக்கானுங்க, என்னதான் பண்ணுறானுங்க தெரியல. பார்த்தா நம்மளும் எலியாவையும் பார்க்குறாங்க, மக்களையும் பார்க்குறாங்க. இவங்க ஆராதனையும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. சொன்ன மாதிரி டி மைனரில் பாடுறாங்க, இ மைனரில் பாடுறாங்க, எஃப் மைனரில் பாடுறாங்க, ஜி மைனரில் பாடுறாங்க. அடுத்தது ஐ பிச்சு என்னதுங்க, ஏ மைனர்லையும் பாடுறாங்க. எந்த மைனரில் பாடினாலும் வரல, ஒன்றுமே நடக்கலை. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, டைம் ஆகுது. அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு சாதுவாக வெயிட் பண்ணுறாரு. நம்மால் சிங்கிள் பர்சன் சாதுவாக வெயிட் பண்ணிருக்காரு. பரவாயில்ல, நீ நேரத்தை எடுத்துக்கோ. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பெனியல், நீ எவ்வளோ நேரம் வேணா எடுத்துக்கோ. ஆனால் எங்காலு நேரமே எடுத்துக்க மாட்டார். யாருங்க? நம்ம அப்பா. ரொம்ப நேரம் கூப்பிட வேண்டியதெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம் கூப்பிட வேண்டியது கெஞ்ச வேண்டியதெல்லாம் இல்லை. அப்பா அப்படின்னா இந்தா இருக்கிறோம் பாடுவார். ஒரு அல்லையா சொல்லலாமா? அது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, எலியாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. நம்மால் சும்மா மற்றவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப ஷார்ப்பான ஆள். ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர் வணங்குற பிள்ளைங்க தான் என்ன கிடையாது, மொக்க. உங்களை தாங்க சொல்கிறேன், அதாவது என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். பாஸ்டர் அப்பப்போ என்னையும் உள்ளே சேர்த்துக்கிட்டா தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்மளாம் எப்படிங்க, அவர் வெரி ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பு. ஜஸ்ட் ஒரு கோடு போட்டால் போதும், அவர் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவார். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, சிமெண்ட்டு அது இது கொடுத்தா கூட நம்மளால் ரோடு போட தெரியாது. ஏன் சொல்லுங்க? வெரி வெரி மொக்க. எலியாவுக்கு நல்லா தெரியும் நம்ம மொக்க தான், ஆனால் நம்ம சத்தத்தை கேட்குறவர் வெரி ஷார்ப்பு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சமுதாயத்தில் நீங்கள் மொக்கையாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஷார்ப் பண்ண விரும்புகிறாரு. ஏன்னா அவர் ஷார்ப்பான ஆள். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நேரம் கடந்து போகுது. நேரம் கடந்து போக 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 இப்போ என்ன பண்ணிட்டான்னா பாடல் ஆராதனையை நிப்பாட்டிட்டான். ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ தியாகம் செய்ய ஆரம்பிக்கிறான் பாருங்க. கத்தி எடு, கையில் கீறு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? என்ன பண்ணுற ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாடல் ஆராதனை முடிஞ்சு கத்தி எடுத்து அவர்கள் கையில் இருந்த கம்பி எல்லாம் கெட்டப்பரெல்லாம் வச்சு கையை காலை கீறி ரத்தத்தெல்லாம் சிந்தனா கூட ஒரு சத்தத்தை இல்லை. ஒரு அல்லையா சொல்லுமா? ஆனா நம்ம ஆண்டவர் சத்தமே இல்லைனாரும் அவர் ரத்தத்தையே சிந்திருக்கிறாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுமா? அவ்வளவு நேரத்தை செலவிட்டு அவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணி ஒரு சத்தம் இல்லை, என்ன பண்ண சத்தம் இல்லை.
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள என்ன வருது தெரியுமா? என்ன வருது? நான் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்கலாம், உங்களுக்குள்ள ஒன்று வந்துடும். நீங்கள் என்னத்தான் பரிசுத்த ஆவியில் ஓடி ஓடி இப்படி குச்சாலும் ஒரு அல்லையிலே சொல்லாமா? கரெக்டாக பாஸ்டர் 6 மணிக்கு முடிக்கலன்னா உங்களுக்குள்ள ஒன்று வரும் பாருங்க. அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வரும். என்னது? அப்படியே உங்கள் முகநாடிகள் எல்லாம் வேறுபடும். என்ன இவர் சும்மா ஒரு நேரம் கொடுத்தா அந்த நேரத்தில் முடிக்கிறது இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னத்தான் பலமாய் ஆராதனை நேரத்தில் இறங்கினாலும் பிரசங்க நேரம் கடந்து போகும்போது உங்களுக்கு மட்டியில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, வேற ஏதோ சம்திங் ஒரு ஆவி உள்ள வந்து திரும்ப திரும்ப கடிகாரத்தை பார்க்க வைக்கும். அப்பப்போ கையில் இருக்கிற வாட்சை பார்க்க வைக்கும். மற்றவங்களை பார்க்க தோணும், ஐயோ தலையை சொரிய தோணும். இப்போ எலியாக்கும் அதுதான் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்போ அவருக்கு அதுதான் ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க ஆளும் வரமாட்டார் போல் இருக்கு. இவனுங்களும் பைத்தியக்காரத்தனமாக விட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் கைத்தெல்லாம் அறுத்துப்பானுங்க போல் இருக்கு. இதுக்கு மேலே இவனுங்க சரிப்பட மாட்டானுங்க. இங்கேருந்து இவர் கோவமாக வருது. இந்த கோவத்தோட உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? வார்த்தையில் வெளிப்படுத்துறாரு. ஒரு அல்லேலியா சொல்லுமா? நம்ம கூட கோவம் வந்தால் வார்த்தையில் தான் வெளிப்படுத்தும். எலியா இப்போ வார்த்தையில் வெளிப்படுத்துறாரு. இன்னும் சத்தமாக கூடுன்றார். அவனே பாவம் சத்தமாக தான் கூப்பிட்டுங்கிறான். இப்போ எலியா சொல்கிற இன்னும் சத்தமாக கூப்பிடு, இன்னும் சத்தமாக. சில நேரம் அப்போ கோபமாக வரும் பார்த்தீங்களா? நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப ரொம்ப உண்மையை உத்தமாக செய்யும் போது நம்மளை வந்து நம்ம செய்யாத மாதிரியே சொல்லுவாங்க. என்ன நீ இப்படி பண்ணுற, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணனா? ஆல்ரெடி ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன். அது மாதிரி இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி சத்தமாக தானே கூப்பிட்டுன்னு இருக்கிறேன். அப்போ தான் சொல்கிறாரு, உங்கள் ஆளுக்கு ஒரு வேளை காதுக்கு இது கேட்காது போல சத்தமாக கூப்பிடுப்பான். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? எலியாவுக்கு எவ்வளோ நக்கல் பார்த்தீங்களா? எலியாவுக்கு எவ்வளோ நக்கல். கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஐயோ நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறோமே, அவங்க தெய்வத்தை பற்றி இப்படி சொல்கிறோமே, அத்தனை பேர் இருக்கிறானே, அவன் 10 பேர் சேர்ந்தாலே நம்மளை கொன்றுவான். பயம்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? பவராவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியும் என்னை அழைத்தவர் அவர் ஒரு பவர்ஃபுல் காட், அவர் வல்லமை இல்லவர், அவர் எதையும் செய்ய போதும். நல்லா தெரியும். அவருக்கு நக்கலாக சொல்கிறாரு, உங்கள் ஆளுக்கு ஒரு வேளை காது கேட்காம இருக்கும், சத்தமாக கூப்பிடு. அத்தோடவா நிப்பாட்டினாரு. நம்ம வாயை திறந்துட்டா போதுமே. வாயை திறந்தா வாடை பத்திக்கின்ற மாதிரி எலியா வாயை திறந்த உடனே 450 பேர் காதுகளிலும் என்ன ஒரு மகிமை. அடுத்து சொல்றாரு, நீ ரொம்ப சத்தமா கூப்பிடு, ஒருவேளை அங்க இருக்கிறாரோ அல்லது என்னவா. எவ்வளவு கிண்டல் பார்த்தீங்களா? ஆண்டவர் எங்கேயாவது ஆபீஸ் வேலையா வெளியே போவாரா? எலியா சொல்றாரு, உங்க ஆண்டவர் ஒருவேளை அந்த பேக் எல்லாம் தூக்கிட்டு கூட, லேப்டாப் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அவர் டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஒருவேளை ஆஃபீஸ் கூட போயிருக்கலாம். அதனால ஆஃபீஸ் சத்தம் கேட்குற வரைக்கும் நீ கூப்பிடுன்றாரு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? இவர் சொல்ல சொல்ல இவனுங்களுக்கு இன்னும் பிபி ஏறுது. ஐயோ இவன் ரொம்ப நக்கல் பண்றான், நீங்க தயவு செய்து வந்துருங்களேன். எங்க இருந்தா தானே வர்றதுக்கு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? இருந்தா தானே வர. இல்லாத ஒருத்தரை எத்தனை முறை கூட்டாலும் வராது. எலியாவுடைய கிண்டலும் நிக்கல, இவங்களுடைய தொடர் ஜபமும் நிக்கல. மூணாவதும் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்கன்னா தெரியும் பாருங்க. என்னம்மா? ஐயோயோ ஏசப்பா, எலியாவுடைய அதை யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் எங்கேயும் போய் அப்படி சொல்லிடக்கூடாது. எலியா மாதிரி எங்கேயாவது ஏதாவது நடக்கும்போது ஒருவேளை ரொம்ப உற்சாகத்தில் போய் நம்ம 2 பேர் சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? எலியா மாதிரி ஒருவேளை நீ கூப்பிடு நான் கூப்பிட்றேன், மொத்துன்னு மொத்தி அனுப்புவான். அப்படிலாம் இல்லைங்க. கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் வருவார். கையை உயர்த்தி வரல சொல்லாமா? எலியாவுக்கு நல்லா தெரியுது. மூன்றாவது ஒன்று சொல்றாரு பாருங்க. நம்மால அத்தோட ஸ்டாப் பண்ணிட்டான். ராமன் சொல்லுங்க. நம்ம ஒன்று சொன்னா அவன் நிற்கணும். இவன் மூணாவது ஒன்று சொல்றாரு, உங்க ஆளு டிராவலிங்ல இருப்பாரு. ராமன் சொல்லுங்க. எங்க இருப்பாரு? அவர் எங்கேயாவது பிரயாணம் பண்ணி கொண்டிருப்பார், யாரையாவது சந்திக்க போயிருப்பாரு. நீ ஏன் பாவம் கத்தி கத்தி கூப்பிடுற? அப்படி கூப்பிட்டா கூட அவர் கேட்காது. அவர் ஏசி பஸ்ல ஹாயா போய்கிட்டு இருப்பார் அப்படின்றாரு எலியா. அவனுக்கு வந்த கோபம், இதுக்கு மேல இவன் விட்டா இவனும் பேசிக்கிட்டே இருப்பான், நம்மளும் வேணாம். உடனே நிப்பாட்டிட்டு வசனம் சொல்லுது, இப்போ நம்மால் டைம் ஆரம்பிக்குது. கையை உயர்த்தி வரல சொல்லலாமா? அவன் நேரம் முடிஞ்சிச்சு. எவ்வளவு நேரம் முடிஞ்சிச்சு? இப்போ 36வது வசனத்தில் வந்தா சொல்றாரு, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே. அதற்கு முன்பதாக ஒரு வசனம் இருக்குது. எலியா மறுபடியும் அந்த பலிபீடங்களை என்ன பண்ணானா? செப்பனிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுப்பிக்கிறான், ரெக்கவர் பண்றான்.
ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அவர்கள் என்ன செய்தார்களோ அதே போல பள்ளம் தோண்டி விறகுகளை அடக்கி அந்த காளைகளை சந்து தந்தாய் துண்டித்து அதன் மேல அடக்கி இப்ப என்ன நடக்குதுன்னா தண்ணீரை ஊற்ற சொல்றான் பாருங்க. எத்தனை முறை ஊற்ற சொன்னான்? எத்தனை முறை? எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்க, எத்தனை முறை? அப்படின்னா அவங்க செஞ்சதை விட எத்தனை முறை? எக்ஸ்பெஷலி நம்மால டிஃப்ரெண்டா இருக்கணும். மற்றவன் செய்யறதையே செய்யக்கூடாது. ஒரு அல்லையே சொல்லுங்க. அவன் என்ன செய்யறானோ அதை பார்த்து செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை நம்ம காப்பி அடிச்சு செஞ்சா கூட அவனை பார்க்கிலும் ஒரு படி அதிகமா செய்யணும். கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லுமா. இப்ப என்ன சொல்றாரு? மூன்றாம் தரமும் சொல்றாரு, இன்னொரு கூட ஊத்துங்க, இன்னொரு நாள் கூட ஊத்துங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பள்ளம் நிரம்பி தண்ணீரா வழிந்து கொண்டிருக்கிறது. அவனுங்களே பார்க்குறானுங்க, என்னடா நான்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன், அந்த கொஞ்சம் தண்ணியே எங்கள் ஆண்டவர் வந்து அக்கினியை என்ன பண்ணலை, பட்சிக்கலையே. இவன் பார்த்தா நம்மளை விட எக்ஸ்ட்ரா 4 கூட தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறானே, பலிபீடம் ஃபுல்லாக நிரம்பி வழியுது, இவங்க தெய்வம் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நொடி பொழுதில் கையை உயர்த்தி வரல சொல்லாமா, நல்ல சத்தத்தை உயர்த்தி வரல்லேலூயா. ஏலியா அங்கிருந்து வந்து அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒண்ணுமே சொல்லல. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, என்னை கேட்டருளும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல 3 காரியம் செய்ய வேண்டியதா இருந்தது. அதில் முதல் காரியம் என்ன தெரியுமா? யார் மெய்யான தேவன் என்று நிரூபிக்கிற நேரம் இது. யார் மெய்யான தேவன்? நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் மெய்யான ஆண்டவர் என்பதை சில தருணங்களில் நீங்கள் நிரூபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் மூலமாய், உங்கள் ஜெபத்தின் மூலமாய், உங்களுடைய பரிசுத்தத்தின் மூலமாய் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அதுதான், யார் மெய்யான தேவன் அதை அங்க நிரூபிக்கிறாரு. என் ஆண்டவர் உண்மையாவே மெய்யான தேவன் தான். எப்படி நிரூபிக்கிறாரு? முட்டி போட்டாரு, அழகா கட்சிப்படுத்தி இப்படி தொடச்சாரு, அழகா அந்த வாசனை திரவியங்களோட வந்து முட்டி போட்டவர். அவங்க எல்லாம் பார்க்குறானுங்க, நம்ம ரத்த கலரையா நின்று கொண்டிருக்கிறோம், இந்த ஆளு அழகா நீட்டா வந்து முட்டி போட்டு அப்படி என்னத்தான் பண்ண போறான்னு தெரியலையே. எப்பயுமே நம்ம ஆண்டவர் நேரம் எடுக்கவே மாட்டாரு. கையை உயர்த்தலாமா? அற்புதம் செய்யறது கூட டைம் எடுக்க மாட்டாரு, கூப்பிட்டா உடனே அற்புதம். அதனால தான் எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? உடனே உடனே உடனே. மார்க் புத்தகத்துல எங்க பார்த்தாலும் உடனே 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 அற்புதம், ஜெபித்த உடனே அற்புதம். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்பயுமே அப்படிதான், ஷார்ப்பானவர். கூப்பிட்ட உடனே என்னமான்னு கேட்பாரு. இப்ப எலியா அப்படி சொன்ன உடனே அங்க ஃபர்ஸ்ட் காரியம் நடக்குது. கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க ஆண்டவர் ஆரம்பித்தார். வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த தண்ணீரை எல்லாம் பட்சித்து போட்டது. அதில் அடக்கி இருந்த அதன் மேல் அந்த விறகு கட்டைகள் எல்லாம் பட்சித்து போட்டது. எல்லாம் பிரமித்து பார்க்கிறான். இதுவரைக்கும் நான் கூப்பிட்டனே, இதுவரைக்கும் என் ரத்தத்தை சிந்தினேன், ஆனால் என்னுடைய தேவன் வரவில்லை, இவருடைய தேவனே தேவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் அங்க அற்புதம் செய்யணும். உன் குடும்பத்தில் ஜெப சத்தம் கேட்டு இன்னொருத்தன் இருதயம் மாறணும். அப்படி ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எலியா மட்டும் எலியாக்குனா பிரச்சனையா இல்ல. யாக்கோபுல சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மளை போலவே எல்லாருக்கும் அவருக்கு பசி இருந்தது, வேதனை இருந்தது, தூக்கம் தேவைப்பட்டுச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவரால் மட்டும் செய்ய முடியும்னா இன்றைக்கு இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களால ஏன் செய்ய முடியாது? காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் எலியாவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன், என்னை அழைத்தவர், என்னுடைய நாவுகளில் அவருடைய தீர்க்க தரிசனம் வைக்கிறவர், அவர் என்னார் என்று அவர் அறிந்திருக்கிறபடினால ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். முடிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா மக்களும் பிரமித்து பார்க்குறான், அசந்து போயிட்டான். என்ன மாதிரி கடவுள்ரா இவரு, சான்ஸே இல்லை. எத்தனை மணி நேரம்? சுமார் 4 மணி நேரம் ஆராதிக்கிறான், வரவே இல்லை. இந்த ஆளு வந்து 4 மணி நேரம் இல்ல, 2 நிமிஷம் கூட ஆகல. என்னை கேட்டருளும். முடிந்தது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி. கையை உயர்த்தல சொல்லாமா. முதல் தேவன் யார் என்பதை நிரூபிக்க வேண்டியதா இருந்தது. 2வது, இவன் எலியா கர்த்தருடைய தீர்க்கன் என்பதை நிரூபிக்க வேண்டியதா இருந்தது. கையை உயர்த்தி வரல சொல்ல கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க வாழ்ற பகுதியில் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்க நிரூபிக்க வேண்டியது அவசியம். நீங்க நிரூபிக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு ஜெபம் பண்ணனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, நான் ஒன்று சொன்னேன்னா அது நடக்கும், அப்படின்னு நிரூபிக்கணும். எத்தனை பேர் நிரூபிக்க போறீங்க? இந்த நாட்களுக்கு அப்புறம் நிரூபிக்கணுங்க, ப்ரூவ் பண்ணணும்.
உன் ஆண்டவர் பெரியவரா? ஆமா, என் ஆண்டவர் பெரியவர். ப்ரூவ் பண்ணி காட்டணும். பெரியவர் பெரியவர்னு வாயால சொன்னா ப்ரூவ் பண்ணது அர்த்தம் இல்ல, நிரூபிக்கணும். எலியா சொல்றாரு, என் வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிலைத்திருக்கும்படி, அதை நிறைவேறும்படி இன்றைக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே, நான் உம்முடைய தீர்க்கதரிசி என்பதை இன்றைக்கு இவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பதாய் விளங்க பண்ணும் என்பது நீங்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் உம்முடைய மகள் தானே, நான் உங்க பிள்ளை தானே, நான் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவள் தானே. நான் ஜெபிச்சா என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஜெபிச்சா என் பக்கத்து வீட்டார் ரட்சிக்கப்படணும், நான் ஜெபிச்சா என் ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படணும், நான் ஜெபிச்சா என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் தெரியுமா? நான் ப்ரூவ் பண்ணணும் நான் யாரு, கர்த்தருடைய பிள்ளை. கையை வேத்தரல சொல்லமா? ஆண்டவர் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்தது, அங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரே மெய்யான தேவன். எல்லா ஜனமும் சொல்லுது இவருடைய தெய்வம், இந்த தீர்க்கதரிசியின் தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் சத்தமிட்டு சொல்றாங்க. கர்த்தர் அங்க நிரூபிக்க உதவி செய்தார். அது மாத்திரம் அல்ல, தம்முடைய தீர்க்கதரிசியை அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் அப்படியே செய்து முடிக்கிறார். இப்ப நம்புறாங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் ரொம்ப மோசமானவர், இவருக்குள்ள இருக்கிறவர் அதை விட மோசமானவர், இவர் உண்மையாவே கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் நம்ப ஆரம்பிக்கிறான். மூன்றாவது, இந்த ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது இந்த வசனத்திற்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? மூன்றாவது, ஒரு பெரிய சுத்திகரிப்பு. கையை உயர்த்தி வரல சொல்லாமா? ஒரு பெரிய சுத்திகரிப்பு. கர்த்தர் தேசத்தை சுத்திகரிக்கிறார். அந்த தேசத்துல மக்களை திசை திருப்ப பண்ணுகிற, மக்களை கலங்க பண்ணுகிற, மக்களுடைய இருதயத்தை அந்நிய கிரியைகளினாலே கட்டி வைத்திருக்கிற அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு எலியா? வாங்க என் பட்டுங்களா, வாங்க, நீங்க அழகா என்ன பண்ணீங்க, அழகா என்ன பண்ணீங்க, என்னமா பாடுனீங்கப்பா, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொன்னாடைய. அப்படியா? கத்தி எடுத்து 400 பேரையும் வெட்டி சாச்சாம் பாருங்க ஒரு ஆளு. கையை உயர்த்தலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையில் அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது என்ன தெரியுமா? அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு யோசிக்காத, சுத்திகரிக்க ஆரம்பிக்கணும். உன் பகுதியை கட்டி வைத்திருக்கிற வானமண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகளை, சர்வாயுதங்களை தரித்து கொண்டு சுத்திகரிக்க ஆரம்பிக்கணும். எலியா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பட்டணத்தை சுத்திகரித்தான். பாகால் தீர்க்கதரிசிகளை அத்தனை பேரையும் வெட்டி சாய்த்தான் பாருங்க. ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எங்க இருந்து வந்துச்சு இந்த அக்கினி? கர்த்தரிடத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சீக்கிரம் வாசிங்க, 32ஆம் அதிகாரம் அதனுடைய ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்ற மட்டும், உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி. அவர் சொல்றாரு, அந்த ஆவி ஊற்றுகிற வரைக்கும் இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? முன் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அரண்மனை எல்லாம் பாழாக்கப்பட்டிருக்கும், வெறுமையா இருக்கும். எல்லாமே அடைக்கல பட்டணங்கள் எல்லாம் ஆடு மாடு வசிக்கிறதுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். இது எல்லாம் இப்படி மாறிடும். எப்போ வரைக்கும் தெரியுமா? நம்முடைய வீட்டிற்குள்ள, நம்முடைய இருதயத்திற்குள்ள, நம்முடைய சிந்தைக்குள்ள நம்ம மேல கர்த்தருடைய உன்னதத்தின் ஆவி ஊற்றுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். வனாந்தர மாதிரி இருக்கும். ஒரு வீடு கட்டி இங்க பக்கத்துல ஒரு மால் இருக்கு பாருங்க. அந்த மால்ல ஒரு 10 நாள் பெருக்காம இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. உள்ளெல்லாம் அழகா இருக்கு. அவ்வளோ பெரிய மால், அவ்வளோ பெரிய மண்டபத்தை ஒரு 10 நாள் லைட் போடாம, அடுத்து ஒரு 2 மாசம் பெருக்காம இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கும்ல? எப்படிங்க இருக்கும்? அவ்வளோ பணத்தை செலவழிச்சு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம வீடு கூட அப்படிதான் இருக்கும். பரிசுத்த ஆவி நம்ம மேல இல்லைன்னா இந்த சரீரம் எப்படி தெரியுமா இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பாழாக்கப்பட்ட ஸ்தலமா இருக்கும். இந்த அரண்மனை நம்ம வீடு, ஆண்டவர் இல்லாத வீடு பாழாக்கப்பட்ட ஸ்தலமா இருக்கும். கர்த்தர் ஆவி இல்லாத நம்ம வாழ்க்கை பாழாக்கப்பட்ட ஸ்தலமா இருக்கும். அவர் சொல்றாரு, உன்னதத்தின் ஆவி ஊற்ற மட்டும் அப்படி இருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. யோவேல் 2:28. யோவேல் 2:28 வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். போதுங்க, பாருங்களா? அதற்கு பின்பு அவர் சொல்றாரு, பல ஆசீர்வாதங்களை கொடுத்த பின்பு நான் ஜனங்களை கடாட்சிப்பேன்,
அவர்களை திருப்தியா நடத்துவேன், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இப்படிப்பட்ட பல வாக்குத்தத்தங்களை கொடுத்து கடைசியா சொல்றாரு, இதையெல்லாம் கொடுத்து முடித்த பின்பு நான் என் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி ஊற்றின பிறகு என்ன நடக்குது பாத்தீங்களா? கர்த்தருடைய அக்கினி இறங்கின பிறகு அவர் மெய்யான தேவன் என்று நிரூபிக்கப்படுகிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று நிரூபிக்கப்படுகிறார். அங்க ஒரு பெரிய சுத்திகரிப்பு. இங்க உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி இறங்கி வந்த பிறகு சில காரியங்கள் நடக்குது. அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி, அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு அலையில சொல்லாமா? ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியத்தை கேட்குறேன். ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் கையை தூக்குங்க பார்ப்போம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க நல்லா கையை தூக்குங்கன்னா நல்லா தூக்கிடணும். இது இப்படி குஷ்டம் வந்த மாதிரி இப்படியெல்லாம் நல்லா தூக்குங்க பார்ப்போம் கையை. ஞானஸ்தானம் எடுத்தவங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பரிசுத்தா, நான் ஒன்று கேட்குறேன்னு சொன்னங்க, அதுக்குள்ளே டப்புன்னு போடுறீங்களே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? புரியும்படி கேட்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று டங்ஸ் பேசுகிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க எத்தனை பேர்? நல்லா கை தூக்குங்க. பேசுகிறீங்களா இல்லையா? உங்களுக்கே சந்தேகமாகுதா? நான் பேசுகிறது அந்நிய பாஷை தானே நினைக்கிறீங்களா? இப்படி நல்லா தூக்குங்க கையை. சரி, இப்போ நீங்களாம் கீழே போடுங்க. அந்நிய பாஷை பேசாதவங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவர்கள் கையை தூக்குங்க. அம்மா நீங்கள் இன்னும் பெறலையா? கையை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. 1 2 3 4 நல்லா தூக்கணும். 2 பேர், சிலர் எதுக்குமே தூக்கலை, சிலர் எதுக்குமே தூக்கலை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமையும் தூக்கலை, பெற்றதுக்கும் தூக்கலை. நம்ம அப்படியே கையை தூக்காமே இருந்தால் சந்தோஷம் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறணும். கையை பெற்று ஒரு அலையில் சொல்லாமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், சபையில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறணும், அது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, இது வாக்கு தத்துவம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வந்து ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவு எங்க நிறைவேறுதுன்னா அப்போஸ்தலர்ல நிறைவேறுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் நிறைவு, அப்போஸ்தலத்தின் 2ஆம் அதிகாரம் வந்து நடக்குதுன்னா அதுக்கு அடித்தளம், அதோட ஆணிவேர் என்னன்னா யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் முக்கியம். இங்க சொல்றாரு, உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி ஊற்ற மட்டும். அப்ப உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி ஊத்தின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, 1 மறுரூபம் உண்டாகும். கையை உயர்த்தி சத்தமா, மறுரூபம் உண்டாகும், டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2வது என்ன தெரியுமா? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. மறுரூபம்னா என்ன நடக்கும்? மறுரூபம் என்ன நடக்கும்? 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். அவ்வளவுதான், எல்லாம் உற்சாகமாயிடுங்க, முடிக்க போறேன். மறுரூபம் என்ன நடக்கும்னா, யோவேல் 2:28 வாசிங்க. இப்போ அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும், நல்ல கவனிக்க, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு பெரிய மறுரூபம். அது என்னவென்றால், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காணுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள். கையை வைத்து சொல்லாமா? அது வரைக்கும் பார்க்கல. பரிசுத்த ஆவியானவர் மேல வந்த பிறகு இந்த வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது, இந்த கண்கள் மாற ஆரம்பிக்குது, இந்த நாவு மாறுது. நம்ம மேல ஆவியானவர் வந்தாலே வசனம் சொல்றாரு, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கையை உயர்த்தி வரலே சொல்லாமா? பரிசுத்த ஆவியின் நிறைவு வந்தா நீங்க சபை பக்தி விருத்தி உண்டாகிற தீர்க்க தரிசனங்களை பேசுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்கள் குடும்பம் வளர்கிறதற்கான தீர்க்க தரிசனங்களை சொல்லுவீங்க. ஒரு அல்ல சொல்லுமா? இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம பல எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வேற யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உட்காந்து கை கட்டி இது எனக்கு தான். இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டே உங்களுக்கு, உங்கள் பட்டணத்திற்கு, உங்கள் சபைக்கு உங்களை கொண்டு அவர் பேசுவார். கையை உயர்த்தி சொல்லாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பேசணும்னு நினைச்சா எதை வேணா பேசுவார், எப்படி வேணா பேசுவார். பிழையாமைக்கு புரியல, ஆனா கர்த்தர் கழுத வாயை திறக்கிறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தா உங்களை கொண்டு தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாரு,
உங்களை கொண்டு ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிக்கிறதற்கு உங்கள் நாவை கொண்டு அவர் இடைபடுவார். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். நீங்க மறுரூபமாக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுற காரியம் என்ன தெரியுமா? மாம்சமான எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. அது மட்டும் கிடையாது, சபையில மூப்பர்கள் இருப்பீங்கன்னா கவனிக்கணும், நீங்கள் சொப்பனங்களை பார்ப்பீர்கள். ஒரு அல்லையில சொல்லாமா? சபைகளை மூப்பர்கள் பிரிக்கணும். யார் மூப்பர்கள்? மூத்தவர்கள், நல்லா ஜெபிக்கிறவங்க, ஊழியத்தில் இன்வால்வா இருக்கிறவங்க. அவர்களெல்லாம் சொப்பனம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நிரப்பி என் சபையின் எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய தேசத்தை குறித்து, எங்கள் வாழ்க்கைகளை குறித்து தானே சொப்பனங்களை வெளிப்படுத்தும். அதை நான் பார்க்கணும். ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் தருவாரு, கேட்காமலாம் தரமாட்டாரு. என்ன பாஸ்டர் அப்பப்ப மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தானே? இப்பதான் சொன்னீங்க அவர் கேட்காமையே செய்வாருன்னு சொன்னீங்களே, இப்ப கேட்டாதான் தருவாரு. புரியுதா? சில நேரம் கேட்காமலே தருவாரு, சில நேரம் அப்பா கேட்டாதான் தருவாரு. அது கேட்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேருக்கு புரியுது? சில விஷயத்தை அவர் கேட்காமையே கொடுத்துருவாரு. ஓகே எடுத்துக்கோமா பரவாயில்ல. சில விஷயத்தை கேட்டா கூட தரமாட்டாரு, ரொம்ப கெஞ்சி கேட்கணும். இவர் சொல்றாரு மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பாங்க. ஆங்கில வேதாகமத்தில் சொன்னா 3 விதமா சொல்றாரு. ஒன்று ப்ராபசி, தீர்க்க தரிசனம். நமக்கு தெரியும் தீர்க்க தரிசனம் நல்லா கவனிக்கணும். கண்ணை முடிக்கணும், ஓ நீ ஆசீர்வதிக்கப்படுவ, அது இல்லை தீர்க்க தரிசனம். இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்ற மாதிரி இல்லை. தீர்க்க தரிசனம் என்றால் உங்க வாழ்க்கையில பச்சை எரிக்கிற பக்தி விருத்தி உண்டாகும். சும்மா கண்ணை முன்னி நீ நல்லா இருப்ப, அடுத்த வருஷம் கார் வாங்குவ, அடுத்த வருஷம் பைக் வாங்குவ, அது இல்லை தீர்க்க தரிசனம். தேவன் அடுத்த கட்டம் நகர்த்துறது தான் தீர்க்க தரிசனம். ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா உன் குடும்பம் அடுத்த கட்டம் நகரணும். ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா சபை அடுத்த கட்டம் வளரணும், பக்தியில வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். இதெல்லாம் வளர்த்துறது தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு எல்லா ஊழியர்கள், பல தீர்க்கதரிசிகள் பேர் ப்ராப்பர்ட் போட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீ நல்லா இருப்ப, இது மாறாது, அதுவும் ஒரு விதத்துல இருக்கு. ஆனா அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? பக்தி விருத்தி உண்டாக்குகிற தீர்க்க தரிசனம். கையை உயர்த்துங்க பாப்போம். சபைகளில் பலரை கர்த்தர் அப்படி எழுப்ப விரும்புறாரு. இந்த கடைசி நாட்களில் யாருக்குள்ளெல்லாம் அந்த தாகம் விருப்பம் இருக்குதோ அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்த்து நீங்களெல்லாம் தீர்க்கதரிசிகளா மாற போறீங்க. கையை உயர்த்துற சொல்லுங்களாமா? தீர்க்கதரிசிகளா மாறுறோங்க. ஆம்பளைங்க மட்டும் தான் தீர்க்கதரிசி இல்லை. பைபிளில் ஒரு பொம்பளை தீர்க்கதரிசி சொல்லுங்க பார்க்கலாம். அது தெரிஞ்சா நாங்க ஏன் அப்படி இருக்கிறோம்? இல்லையா சொல்லுங்க. முடிக்க போறேன், உற்சாகமா சொல்லுங்க. ஆம்பளை தீர்க்கதரிசி ஒன்று சொல்லுங்களேன். எரேமியா, சூப்பர். எரேமியா வேற யாருங்க? சாமுவேல், சூப்பர். வேற அவ்வளோதானா? எலியா, சூப்பர். வேற எலிசா. வேற நீ ஏதோ சொன்னியா? நீ ஏதோ சொன்ன மாதிரி என்கிட்ட கேட்டு நீ ஏதோ சொல்லு. வேற யாரு? ஓசியா. வேற பார்த்தீங்களா? இப்போ பிடிச்சிட்டிங்க, லைன் பிடிச்சிட்டிங்க. பைபிளில் இருக்கிற பாதி புக்கு பேர் சொன்னாலே தீர்க்கதரிசிங்க தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆலயத்தில் நெடுநாளாய் ஒரு லேடி கூட தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமாங்க. அப்படி நீங்கள்லாம் மாறணும். தாகம் உள்ளவர்கள் மேலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்க? நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அங்கே ரெண்டாவது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. வாலிப பிள்ளைங்கள்லாம் தரிசனம் பார்க்கணும், விஷன். மூப்பர்கள் சொப்பனத்தை பார்க்கணும், கனவு. அங்கே சொல்கிறது ட்ரீம்ஸ், விஷன், ப்ராப்பசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவு வேற, தரிசனம் வேற. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. மூப்பர்கள் கனவு பார்ப்பாங்க. ஆனால் சபையின் எதிர்கால தூண்கள் என்ன தெரியுமா? தரிசனத்தை பார்க்கணும். உட்காந்து சினிமா படம் பார்க்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாம் உலகத்தில் உட்காந்து அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது, நடிகைகளை பார்க்கறது, அதெல்லாம் தூக்கி போடணும். தரிசனம், தரிசனம் உன்ன கண்களை மாறணும். கையை உயர்த்தலாமா? இன்னைக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. பரிசுத்த உன்னதத்திலிருந்து ஆவி வரும்போது என்ன நடக்கும்னா, வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பலன் அடைந்து இந்த பாம்பன் பகுதி முழுவதும் சாட்சிகளா வாழ போறீங்க. கையை தட்டி நல்ல முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்பா என் மேல இருக்கிற ஆவி, எனக்குள் இருக்கிற ஆவி என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர். நம்புறீங்களா? அப்ப கர்த்தருடைய அக்கினி வந்தா என்ன நடக்கும்? தேவன் யார் என்று ப்ரூவ் பண்ணுவோம். நாம யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். ஆவி வந்தா கர்த்தர் என் மூலமாய் அவர் திட்டத்தை நிறைவேற்றுவாரு, என்னை மறுரூபப்படுத்துவாரு. நான் தரிசனங்களை பார்ப்பேன். சபைக்குரிய எதிர்கால விஷனை பார்க்கணும். ஒரு அல்லையே சொல்லுங்க.
இதெல்லாம் வாலிபர்கள் செய்யணும், மூப்பர்கள் செய்யணும். அப்போ சபையில் என்னன்னா மூப்பர்கள்லாம் பிரிந்து ஜபிக்கணும், நல்லா ஜபிக்கணும். மூப்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து, சகோதரிகள்லாம் ஒன்று சேர்ந்து, ஊழியத்தில் இன்வால்வ்டு ஆர்வமாக இருக்கிறவங்கலாம் ஒன்று சேர்ந்து வாங்க ஒரு நாள் ஜபிக்கலாம், சபைக்காக ஜபிக்கலாம், தேசத்துக்காக ஜபிக்கலாம், ஒன்று கூடணும். பாஸ்டர் வந்து இந்த 21 நாள் ஜபம் முடிஞ்சா கூட நீங்கள் இந்த கூட்டம்லாம் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நியமித்து, ஒரு நாள் நியமித்து, அவருக்கு தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, அந்திபடி ஆராதனை ஒன்று நடத்தணும் அப்படின்னு அவர் கொடுத்த வெளிப்பாடு அவர் நியமித்திருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு என்ன தெரியுமா? சபையில் ஆராதனை நேரம் ஃபிக்ஸ் பண்ணாலும், விசேஷித்த கூட்டங்கள் வச்சாலும் வைக்கலனாலும், இப்படிப்பட்ட மூப்பர்கள் வந்து ஆண்டவரே எங்களை கொண்டு இந்த பகுதியில் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சகோதரிகள், ஊழியத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க, கர்த்தருக்காக எதையாவது செய்ய நினைக்கிறவங்க, தேவ சித்தத்தை அறிய விரும்புகிறவங்க ஒன்று சேர்ந்து குழுவா ஜபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்கள் பக்கம் அப்படி வந்து ஜபிக்கணும். வாங்க பிரதர், ஒரு நாள் ஜபிக்கலாம் வாங்க. ஏன் ஆலயத்தில் நம்ம சும்மா தானே இருக்கிறோம், ஒரு நாள் வாங்கல, ஒரு புதன்கிழமை வாங்க, எப்படியாவது ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், ஒரு மணி நேரம் ஜபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்போம், சபையில் ஏதாவது செய்வோம், ஒரு மாற்றத்தில் நாமளும் ஒரு பங்காளியாக இருப்போம். அந்த பாரம் கையை வைத்திரல சொல்லமா? இது எப்போ தெரியுமா நடக்கும்? ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான். ஜபிக்க போகிறோம், எல்லாம் அப்படி எழுப்பி நிற்கலாமா? இப்போ ஒரு 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 விசேஷித்த ஜபம் எழுப்பி நிற்கலாம். எல்லாம் எழுப்பி இப்போ சீக்கிரமாக எழுப்பிடுங்க. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் அப்படி எழுப்பி நில்லுங்க பாப்போம். எல்லாம் எழுப்பி நில்லுங்க, நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் அப்படி எழுப்பி நில்லுங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாம் கொஞ்சம் அப்படி முன்ன வாங்க பாப்போம். எல்லாரும் முன்ன வாங்க, நல்லா முன்ன வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சகோதரிகள் சகோதரர்லாம் முன்ன வாங்க ப்ளீஸ், எல்லாம் முன்ன வாங்க. ஹல்லேலூயா. உங்களை தான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கொஞ்சம் முன்ன வாங்க, இங்கே வாங்க, இப்படி வாங்க, எல்லாரும் இப்படி வாங்க, கிட்ட வாங்க. ஹல்லேலூயா ஜீசஸ். நல்லா வாங்க, நல்லா வாங்க, முன்ன வாங்க, நல்லா முன்ன வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, க்ளோரி. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவர், நல்லா முன்ன வாங்க ப்ளீஸ். பிரதர்ஸ் எல்லாம் முன்ன வாங்க, முன்ன வாங்க, எல்லாரும் முன்ன வாங்க, கிட்ட வாங்க. ஒன்றும் இல்லை, உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, முன்ன வாங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. பாஸ்டர் ஊருக்கு போகும்போது நம்மளை ஒரு வேளை பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாரோ, ஒன்றும் பண்ண மாட்டேன். எல்லாம் முன்ன வாங்க. சகோதரி எல்லாம் முன்ன வாங்க ப்ளீஸ். முன்னா முன்ன வந்துடணும். பாத்தியா, இதுலேயே ஆண்டவர் பார்ப்பாரு. சபையில் முன்ன வாங்கினாலே முன்ன வர்றதுக்கு யோசிக்கலாம். உங்களை எப்படி அவர் முன்னுக்கு வர வைப்பார்? முன்ன வாங்க, நல்லா கிட்ட வாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்லா முன்ன, பேக்கெல்லாம் வைங்க, பேக்கெல்லாம் அந்த பக்கம் ஓரமாக வைங்க, ஓரமாக வச்சுட்டு முன்ன வாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்லா கிட்ட வாங்க. ஐயா வாங்க, முன்ன வாங்க, எல்லாம் வாங்க, முன்ன வாங்க. ஒன்றும் பண்ணலாம், முன்ன வாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்போ ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்க போகிறோம். என்ன தெரியுமா? உன்னதத்தின் ஆவியை மேலே வைங்க ஆண்டவரே. நல்ல தெளிவா நிதானமா ஒரே ஒரு காரியம்தான். தாவீது சொல்றது போல ஒன்றையே வாஞ்சிக்கிறேன். அவர் ஆலயத்தை விரும்பினாரு. இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆலயத்தை நேசிக்கணும். ஆலயத்திலிருந்து நம்ம பெரிய காரியத்தை செய்யணும்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு, உன்னதத்தின் ஆவியை மேலே இருக்கணும். கையை உயர்த்தலாமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம நல்லா கேட்க போகிறோம். அம்மா நல்ல உற்சாகமா, நீ இருக்கிற பகுதியில் உன்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அதற்கு ஒன்று தான் தேவை, பரிசுத்த ஆவியின் நிறைவு. ரட்சிக்கப்படாத, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு இப்போ கையை தூக்குன நபர்கள், ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க, அவங்க செப்பரேட்டாக கொஞ்சம் முன்ன வாங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவங்க இப்படி வாங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவங்க. நிறைவை பெற்றவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? 2 காரியம். எப்பொழுதுமே சபையில் 2 காரியம். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் அதுவே போதும்னு இருந்துடக்கூடாது. அடுத்த கட்டம், நிறைவில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மட்டும் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறோம்ல, பரிசுத்த ஆவியிலும் எல்லாவற்றிலும் அப்படிதான். நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம், புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வரம், புதிய வல்லமைகள். அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்க. எத்தனை பேர் உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா, தாகம் இருக்கா? வேணுங்க. இந்த சீல் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியின் முத்திரை உங்க மேல இல்லைன்னா பிசாசு எளிமையா தொட்டுருவான். பரிசுத்த ஆவியின் முத்திரை நம்ம மேல இல்லைன்னா உலக காரியங்கள் நம்மளை எளிமையா தொடும். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நம்ம மேல இருந்துனா பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்றேன், பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாதவங்க இன்னைக்கு நல்ல கண்ணை மூடி முழு பலத்தோடு இந்த கடைசி சில நிமிடங்களில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல கேளுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவி எனக்குள் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு
போதாது ஆண்டவரே, உம்முடைய ஆவியில நான் மூழ்கி மூழ்கி ஓ நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே இந்த கடைசி நாளில் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஒவ்வொருவர் மேலும் நல்ல நல்ல வாயை திறந்து கேளுங்க பாப்போம். நல்ல வாயை திறந்து உள்ளத்தின் ஆழ திறந்து சகோதரா கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்துக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவர் அருமையான சகோதரியே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவை, வாலிப பிள்ளை உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவை. நல்ல வாயை திறந்து ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு தேவை. உம்முடைய ஆவி வரும்போது தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். அநேக சகோதரிகள் தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் இந்த சபையில மாற்ற போகிறார். உன்னை கொண்டு சபைக்கு உண்டாக போகிற தீர்க்க தரிசனங்கள், உன்னை கொண்டு கர்த்தர் சபைகளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேச போகிறார். நீ நினைக்கலாம் என்னை கொண்டு எப்படி பேசுவார்? இல்ல, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன் நாவில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்யும் போது உன்னை கொண்டுதான் கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை பேச போகிறார். உன்னை கொண்டுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உன்னை கொண்டுதான் ஓ தரிசனங்களை பார்க்க போகிறார். ரபா பாபா ஷதரலரே உடியா தரபா பாபா பாபா பலவோ. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி, க்ளோரி. அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. ஆவியே ஆவி, உன்னதத்தின் ஆவியே ஆவியே. கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆவியானவரே ஒரு விஷயங்களை நிரப்புங்கப்பா. இந்த கடைசி நாளில ஒரு விசேஷித்த ஆவி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜால். ஒரு விசேஷித்த அக்கினி, ஓ கர்த்தருடைய அக்கினி. நல்ல கண்ணை மூடி உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஓ அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜால். திரும்ப 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 அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜால். சொல்லுங்க சொல்லுங்க, எங்க மேல அசைவாடுங்கப்பா, எங்க மேல அசைவாடுங்க. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்துல ஒரு ரஹத்யாலரவோ கேட்கும் போதே, இப்போ நீ கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இயேசுவின் நாமத்துல ரீபாலாவோ. ஆவியே 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 ஆவியே. ஒரு விசேஷித்த ஆவி, தீர்க்க தரிசனங்களை பேசுகிற ஆவி. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். ஒரு விசேஷித்த ஆவி கர்த்தர் இப்பொழுதே உன் நாவல வைக்கிறார், உன் நாவல வைக்கிறார். உன்னதத்தின் ஆவி ரியா கபா ரிபா லவோ. ஓ சகோதரி, உன் தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் நாவல கர்த்தருடைய வார்த்தை பேசு பேசு. உன் வாயை விரிவாய் திறந்து ரியா சலவோ நிக்கரஷே அத்துர பாபா பாபா பாபா. ஓ தீர்க்க தரிசனத்தின் ஆவி ரியா சலவோ ரிசீவ் இயேசுவின் நாமத்தில். ஒரு அனல், ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, பட்சிக்கிற அக்கினி. ரிபா உரபா ரியாந்தரோ ரிபா கபாலபா ரிபி கபாலபா. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியம் பெரியது. ரிபா லபா பாபா உரபா கமோ ரியாந்தர வர 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 ரிபா தசகதர பாபா. விடாத, கர்த்தர் இன்னைக்கு உன் மேல ஒரு ஆவியை வைக்கிறாரு. இன்னைக்கு நீ போகும்போது வேறு மனுஷனாய் போவாய். நீ போகும்போது வேறு மனுஷன், நீ போகும்போது வேறு மனுஷன், நீ போகும்போது வேறு மனுஷன். ரிபா லபா ரிபா லபா ரிபா லபா. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே. ரிகா தரபா உரபா லபோ ரியா தரபா ரிபி கபா லபோ ரியா கத்தர வர 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 ரியா தர வர 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 வர. சிலர் தரிசனங்களை பார்க்கறீங்க. இப்பொழுதே உங்க கண்கள் தரிசனங்களை பார்க்கிறது. இப்பொழுதே பல சொப்பனங்களை பார்க்கறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு கத்தா கலரசே glory 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 ஒரு மகிமை ஷாகாரா பாபா பா. பேசு, நல்ல வாயை திறந்து பேசு. ரியா தரகோ நிக்கதெக்கலே ரியா கரவோ நிபிகவா ரிவா ஷியா கரதெ
கட்டுப்படுத்த முடியாது. உன்னால ஆவியானவருடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. மகளே, உனக்குள் எரிகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. ஓ, கட்டுப்படுத்த முடியாது. நல்ல பேசு. இன்றைக்கு நல்ல ஆவியானவருடைய வல்லமையை வெளிப்படுத்து. கர்த்தர் இடைப்பட்டாரு. கர்த்தர் இடைப்படுறாரு. உங்க இருதயத்துல ஒரு ஆவி, உங்க இருதயத்துல ஒரு ஆவி, உங்க இருதயத்துல ஒரு ஆவி, உங்க சரீரத்துல ஒரு ஆவி, உங்க சிந்தையில ஒரு ஆவி. ஓ ரீமா காராசே அதோ லோகோ தியா அலமா ரிபா கபாரபலபோ ஷியாதரபரபலபரபலபரபலபரபலபரபலபரபல glory ஓராபா ஹந்தரபபபபபப ஷியாஹலரபா. கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தா உன்னை கட்டுப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள எரிய ஆரம்பித்தால், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உனக்குள்ள பற்றி எரிய ஆரம்பித்தால் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் நாவை கட்டுப்படுத்த முடியாது. உன் சரீரங்களை கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவி உனக்குள் வரும்போது நீ பலனடைந்து சாட்சிகளாய் வாழ்வீர்கள். எஸ் 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 எஸ். பலர் கண்கள் தரிசனம் பார்க்குது. ஆண்டவர் உணர்த்துறாரு. பலர் கண்கள் ஆவியானவருடைய வஸ்திரங்களை பார்க்கறீங்க. பலருடைய கண்களுடைய ஏக்கம், ஆண்டவரே நான் எப்படியாவது உங்களை பார்க்கணும். இன்னைக்கு உங்க கண்களுக்கு அவர் தென்பட போகிறார். ஓ, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள். உன்னதத்தில் ஆவி வரும்போது தீர்க்க தரிசனம், உன் ஆவிலிருந்து தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எழுப்புவார். Glory. பேசு பேசு பேசு. ஆவியானவர் உனக்குள்ளதான். உனக்குள்ள அந்த ஆவியை வைக்கிறாரு. ஒரு சின்ன டிராப் பொறி, ஒரு சின்ன தீ, ஒரு சின்ன அபிஷேகம் உனக்குள் பற்றி எரிகிறது. இந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. உனக்குள்ள கர்த்தர் ஊற்றி இருக்கிற அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. உலகத்தை கலக்குகிற அபிஷேகம். தேவ பிள்ளை, இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகம் ஓ வெரி வெரி பவர்ஃபுல். நீ பேசுற வார்த்தை வெரி வெரி பவர்ஃபுல். நீ பார்க்கும் போதே அற்புதம் நடக்கும். உரஹாலா ரஹாபோ ரிபாலபா கபாபாபாபா ரியாந்தரலரோதலரோபோ ரிகசகதரபாபாபாபாபாபாபா. Glory. ஓ, ஆவியானவர் அப்படியே இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாள்ல ஒரு வித்தியாசத்தோடு அனுப்ப போகிறார். உரபா கமா லபா ரபா லபா. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்க கண்களுக்கு இப்போது உங்கள் குடும்பங்களை குறித்ததான, சபையை குறித்ததான கர்த்தர் தரிசனங்களை, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் தரிசனங்களை, கர்த்தர் உங்கள் கண்கள் காண போகிறது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கண்கள் தரிசனத்தை பார்க்கும். வாயை திறந்து நல்ல ஆவியானவருக்கு, அப்பா நான் சாதாரணமா போக கூடாது. இந்த நாள்ல நான் போகும்போது ஒரு மறுரூபத்தோடு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோடு போன ஆண்டவரே, ஒரு மறுரூபத்தோடு போன ஆண்டவரே, நான் மறுரூபப்படுத்தப்பட்டு போகணும். உரபா ஹந்தலா ரபா பாபா ஷியாகரலா தீரமனோ சியாலபோ. ஆவியானவர் முடியல. ஆவியானவர் பலர் விடாம இருக்கிறீங்க. உங்க இருதயத்தை கடினமா வச்சிருக்கிறீங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கல. ஆனா ஆவியானவர் உங்க இருதயத்துல உலாவ விரும்புறாரு. ஆவியானவர் உங்க சரீரத்துல இறங்கி உங்கள் மூலமாய் கர்த்தர் உன் வீட்டு அருகே பெரிய மாற்றங்களை கொடுக்க விரும்புறாரு. தேவ பிள்ளை, நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை ஒளியா பயன்படுத்த விரும்புறாரு. ஏன் பல நேரம் முடியல? ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறது இல்ல. ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேக்குறீங்களா? அபிஷேகம் பெறாதவங்க இப்படி முன்ன வாங்க. இங்க பலிபீடம் பின்னாடி வாங்க, முன்ன வாங்க. இப்போ ஐயா கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவார். ஐயா வாங்க, இயேசுவின் நாமத்துல. அபிஷேகம் பெறாதவங்க, வேற யாராவது அபிஷேகம் பெறலன்னா, பரிசுத்த ஆவி நிறைவை பெறலன்னா ப்ளீஸ் முன்ன வாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ
அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க போற இடம் எல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு விடுதலை. நல்ல முன்ன வந்து ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியம்தான், அப்பா இந்த நேரத்தில் என் மேல ஒரு அபிஷேகத்தை வைங்க. நான் வெறுமையா போக கூடாது. இயேசுவின் நாமத்துல நான் வெறுமையா போக கூடாது. நான் வெறுமையா போக கூடாது. ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு தவிப்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எனக்குள்ள பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கட்டும்னு வேண்டினா, கர்த்தர் இன்னைக்கு உங்க தாகத்தை பார்க்கிறவரு, உங்க ஏக்கத்தை பார்க்கிறவரு, உங்களை நிரப்பித்தான் அனுப்ப போறாரு. வந்த வண்ணமா போக மாட்டீங்க. ரிசீவ் த க்ளோரி. ஷக்கரஹ சந்தலபோ. ஆவியே, பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்க சரீரத்தில் இப்பொழுதே நல்லா ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல உங்க வாயை விரிவா திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. க்ளோரி. ஒரு விசேஷித்த வல்லமை உன் வாயை விரிவாய் தர கர்த்தர் உன்னை கொண்டு பேச போகிற காரியங்கள். சகோதரி, இயேசுவின் நாமத்துல உங்க சரீரத்துல ஒரு வல்லமை, உங்க சரீரத்துல ஒரு வல்லமை, ஒரு விசேஷித்த வல்லமை. கர்த்தர் உன்னை அக்னி ஜுவாலையாய் receive the God's presence. இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை. ஓ பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் நிறைவு. வாயை திறந்து நல்லா சொல்லுங்க, அப்பா என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஆண்டவர் உங்க வாயில என்ன வார்த்தையை வைக்கிறாரோ அதை பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன வார்த்தைகளை வைக்கிறாரோ அதை பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் உன் வாயை திறக்கும் போது கர்த்தர் ஒரு புதிய பாஷையை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் ஒரு புதிய பாஷையை இயேசுவின் நாமத்துல நியூ டங்ஸ் ஓ காட். ரியாந்தரபா ரிமாலபோ ரியாகத்துரபா ரெகதிரமனா சியாந்தலபரபோ. இன்றைக்கு ஒரு பெரிய, ஒரு வித்தியாசமான, ஒரு வேறுபட்ட மனுஷனா போறீங்க. கர்த்தருடைய ஆவி வந்த பிறகு வேறு மனுஷனாவாய். நீங்க வேறு மனுஷன், வேறு மனுஷன். ரிபாலபாரபாலபாலபோ ரியாந்தரப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 ா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே என் வார்த்தைகளை ஒரு புதிய பாஷைகளை கர்த்தர் வைப்பீராக. உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. ஓ கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.